நீங்கள் கும்பிடுங்க. நான் தூத்துக்குடியில் வந்து கோசாலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இதை வந்து பராமரித்து பாதுகாத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்டின கோட்டு மாதத்தில் ஒரு 60 எண்ணங்களை வச்சு நல்ல முறையில் பாதுகாத்து என்னால் முடிஞ்ச ஒரு பராமரிப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து என்கிட்ட இருக்கக்கூடியது வந்து காங்கிரேஜ் இருக்குது. காங்கிரேஜ் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய இனம். காங்கிரேஜ் வந்து காங்கேயம். இது போக காங்கிரேஜ் இருக்குது, கிர்ரு இருக்குது, சாகில்வார் இருக்குது, தார்பார்க்கரு, தென்பாண்டி நாடு, ரெட் சிந்தி. இந்த இனங்கள்லாம் என்னட்ட இருக்குது. இதை போக நிறைய இனங்கள் இருக்குது. மொத்தத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 68 இனங்கள் இருக்குது. அதில் நம்மகிட்ட இருக்கிறது ஒரு 10 இனங்களை வச்சு நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பாதுகாப்பு பண்ணி பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதனுடைய பால், தயிர், வெண்ணெய், கோமியம் இதெல்லாம் பஞ்சகவியன்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சகவியத்தை நம்ம வந்து டெய்லி ஒரு மனிதன் வந்து சாப்பிடும்போது உடம்புல எந்த நோய்களும் இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து சாப்பிடப்பட்டனால தான் 100 வருஷம் 100 வருஷம் ஆரோக்கியமாக வளர்ந்துருக்காங்க. எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வளர்ந்துருக்காங்க. அந்த இதை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். நீங்கள் சொத்தை சேர்க்கைகளோ சுகத்தை சேர்க்கைகளோ ரெண்டாவது, முதல்ல குழந்தை வரக்கூடிய சந்தைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முதல்ல அதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதுவும் போக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட் ரெண்டுமே நல்லா ஒத்துழைப்பு கொடுக்காங்க. விவசாயிகளுக்கும் இந்த கோமாதா வளர்க்குறவங்களுக்கும். இப்போ சின்ன ஒரு உதாரணம், எட்டயபுரத்தில் வந்து இருந்த கலெக்டர் வந்து 2 பசுமாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த பசுமாடால் இன்றைக்கி 30 பேருக்கு வந்து வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. இன்றைக்கி வந்து அவங்க வந்து எட்டயபுரத்தில் உள்ள ஆவின், நீங்கள் பார்த்த ஆவினில் வந்து அவங்க தான் இன்றைக்கி முன் உதாரணமாக இருந்து பால் ஊற்றி இன்றைக்கி வந்து அந்த தொழில் நல்லா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதனால் வருங்காலத்தில் வந்து நம்ம வந்து சீரும் சிறப்பமாக இருக்கணும்னா நாட்டின பசுக்களை பாதுகாத்து சிறப்பாக கொண்டு வரணும். அது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு. அதுவும் போக ஆரோக்கியமான ஒரு நம்ம உணவு கொடுக்குறதுக்கு இந்த பசுமாடால் தான் முடியும். வேறு எந்த நீங்கள் இயற்கை உரத்தை செயற்கை உரம் போட்டாலும் கிடைக்காது. இந்த இயற்கை உரத்தை நீங்கள் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து நல்ல பொருளை கொடுக்குங்கிறது உங்களுக்கே ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருக்கும். நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதனால் வருங்காலத்தில் வந்து இனிமேல் வந்து நம்ம சந்ததிகளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கு நாட்டின பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு பொதுமக்களாகிய நீங்கள் உங்களால் என்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அதை பண்ணி சீரும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வழிபாடு பண்ணுங்கள். நாங்களும் அதுக்காண்டி வேண்டி தான் கோமாதாட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்கோம்.